ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். இப்போல்லாம் படுத்துக்கிட்டே வாக் பண்ண ஆரம்பிச்சாச்சுப்பா. ஓகே, ஒன்றும் இல்லை, என்னோடய டைட்டில் வச்சே பார்த்துருப்பீங்க. இந்த இருக்கு இல்லையா, இவரை வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பரானி M10 அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அண்ட் மோர் ஓவர் வீடியோக்குள்ள ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு செட்டப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்மெட் ஆக்சிஸ், ஓகேங்களா. ஸோ 4000 ருபீஸோ 4500 மறந்து போச்சு. இந்த ஹெல்மெட்டில் நம்ம காதுக்கு இருக்கான்றதை இந்த பேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ மைக்கு வேறு இப்போது கோப்ரோட மைக்கு எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. அவ்வளோதாங்க உள்ள, இது அவுக்கவே முடியல, இது அட்டாச் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்பீக்கர்ஸை வந்து செட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து ஹெல்மெட்டை போட்டு பார்த்துட்டே ஒரு சின்ன ஐடியா வந்து நான் கொண்டு வரணும். ஏன்னா தப்பாக மாட்டிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா 3M டேப் வேறையா, 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சும்மா சொன்னேன், ஏற்கனவே அந்த வீடியோ போடுறதுக்கு நான் 10 வாட்டி பண்ணிட்டேன். இது மறுபடியும் வேறு அன்பாக்ஸிங் பண்ணால் விலகிடும். நம்ம பரானி சார்ஜர் இப்போ இது தேவை கிடையாது. இந்த கிளிப்பை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிராண்ட் ஹெல்மெட்டை நான் இனிமேல் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் யாருக்கும். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கிளிப்பை மாட்டியாச்சு. கரெக்டாக லெஃப்ட் சைடு மாட்டியிருக்கிறோம். லெஃப்ட்டுங்கண்ணா. இப்போ சும்மா மாட்டி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஹெல்மெட் இப்படி இருக்குன்னா இது பரானின்றது இது தலைகீழ இருக்கோ? இது கீழே தான் வரணும். ஆமாம், இப்போ இப்படி தான் போடணும். எப்படி பண்ணுறது? இதை ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணணுமா அப்படின்னு தெரியல. ஆமாம், ப்ரெஸ் பண்ணி புல் டவுன் பண்ணால். ஆனால் கலரு ஹெல்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி சும்மா அப்படியே கருப்பு கலரில் இந்த மாதிரி மார்ஃபர் மாதிரி இருக்குது. நிஞ்சா ஸ்ட்ராங் ரேஞ்சர் பவர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ப்ளக் அண்ட் ப்ளே தான், வேறு லெவல். பரவாயில்ல, காது கிட்ட கரெக்டாக தான் இருக்குது. எஸ், இப்போ அதே சைஸில் இங்கேயும் ஒட்டிட வேண்டியதான். ராம்சாமி படத்தை எடுத்து விட. இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரணும். இவ்வளோ பெரிய மைக் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது எப்படிடா 10?
A few moments later. ஒரு வழியா எப்போ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மாட்டியாச்சு. வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்டர்காமு. இப்போது நான் சும்மா ஜஸ்ட் வீட்டில் வந்து பேர் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஃப்ரண்ட் டிவியில் வந்துடுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. நான் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப 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 சிம்பிள் வே தான், ப்ளக் அண்ட் ப்ளே தான், வேறு லெவலு. இப்போ நம்ம இதை போட்டுட்டு எப்படி இருக்குன்றத கேட்போம். ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கேன். சவுண்டு மட்டும் நல்லா இல்லைடா செனா. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அடி வாங்கலாம், ஏன்னா ஹெல்மெட் போட்டிருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகி கேட்டு பார்த்த சாங்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து டீசெண்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அண்டு சவுண்டும் பார்த்திங்கன்னா இதுலேயும் சரி அண்டு மொபைல்லையும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வச்சாலுமே வால்யூம் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம பேசுகிறது நார்மலாக கேட்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து ரைடிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பேசுகிறது நம்மளுக்கு கேட்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சவுண்டு சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து கேட்கும். ஸோ ஃபுல் சவுண்டு நம்ம வந்து தப்பி தவறி வச்சுட்டா கூட அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ நல்லா இருக்குது. அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக கேட்டிங்கன்னா பரம திருப்தி. நான் இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு யூஸர் ரிவ்யூ பண்ணலாம். பரவாயில்ல ஒரு மாதிரி எல்லாமே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லூஸ் கான்டாக்டில் இருந்திருக்கு போல் இருக்குது. லெஃப்ட்டு இந்த ஸ்பீக்கர் வேலை செய்யலை. இன்னொரு பக்குன்னு ஆகிடுச்சு. ஐயோ போயிச்சடா அப்படின்ட்டு அப்புறமா அதை அவுத்துட்டு மறுபடியும் போட்டு பார்த்தேன், பக்காவாக கேட்குது. நான் சொன்ன மாதிரி பேஸ் டீசெண்ட், சவுண்டும் பார்த்திங்கன்னா டீசெண்ட்டு, குவாலிட்டியாக இருக்குது, இறையில. ஸோ பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ இருங்க இதை கழட்டிடுறேன், வேர்க்குது ஏற்கனவே. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து எப்படி மாட்டணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான வே தாங்க. நீங்களே வந்து ஈஸியாக உட்காந்து உங்கள் வீட்டிலே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. நான் கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மேலும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய். அண்டு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.